கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. அல்லேலூயா. அந்த மனுஷன் அதை எதிர்பார்க்கல. சோத்திரம். எப்ப எந்த ஆசீர்வாதம் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. நம்ம தேவனை தேடி போனா எப்ப எப்படி வேணாலும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார். அப்ப சோத்திரம். அவர் பேர் சீமோன். இப்ப என்னவா மாத்திட்டார்? கேபா. கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. சீமோன் என்று சொன்னால் அதனுடைய பொருள் நாணல். அதனுடைய பொருள் என்ன? நாணல். பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? குளத்தங்களா ஆத்தங்கரையில ஓரத்துல, ஆமா, நல்ல உயரமா கொஞ்சம் வளர்ந்துருக்கும் பச்சை. ஆமா, காத்து எந்த பக்கமெல்லாம் வீசுதோ அந்த பக்கமெல்லாம் வளையும். அது ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. அது அடிக்கிற பக்கமெல்லாம் சாயும், நாலா பக்கம் சாயும். அதுபோலதான் பேதுருடைய வாழ்க்கை சீமோன் என்று சொல்லப்படுகிறது நாணலா இருக்கிறது. அவன் நிலையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். காற்று சோத்திரம் எங்கிட்டு வீசினாலும் சாயும். அதுபோல அவனுடைய வாழ்க்கை. கேபா என்று தேவன் மாத்துகிறார். அதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அதனுடைய பொருள் பாறை. அதனுடைய பொருள் என்ன? உன்னை உறுதியாய் மாற்றுகிறேன். நீ நாணலை போல சோத்திரம் நிலையற்றவனாய் சோத்திரம் நீ தடுமாறிக்கொண்டே இருந்தாலும் உன்னை நிலைநிறுத்துகிற காரியமாய் தேவன் மாற்றுவேன் என்று சொல்லிதான் கர்த்தர் பேரை மாற்றுகிறார். அல்லேலூயா. அதற்குள்ள ஒரு பெரிய பொருளே அடங்கியிருக்கு. பேர் மாற்றல, அவன் வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறார். அவனுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுகிறார்? நாணலை போல அங்கும் இங்குமாய் சோத்திரம் ஆத்துல ஒரு காலும் சேத்துல ஒரு காலுமாய் பாகாலையும் தேவனியும் ஒருவேளை சோத்திர உலக வழிபாடு உலக வழக்கு அப்படி பல விதங்கள்ல இருந்தாலும் இவரே மேசியா, இவரே தேவன், இவரையே தொழுது கொண்டு இவருக்காய் சாட்சியாய் வாழ வேண்டுங்கிற அந்த பாறைங்கிற அனுபவத்திற்குள்ள என்ன பண்ணுகிறார்? பேதுருவை கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நாணல போல இருக்கக்கூடாது. நாணல்ல என்ன தெரியுமா? உலகத்தின் பக்கம் போனா உலகம் சோத்திர உலகத்தெல்லாம் அனுபவிக்கிறது. சபைக்குள்ள வந்தா இங்கிட்டு சோத்திரம், அங்கிட்டு யாராவது ஊருக்காரவன் சொல்லிட்டு அது ஒரு மாதிரி எல்லா பக்கமும் வளைஞ்சு போகும். எல்லா பக்கமும் அப்படி இருக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் பாறையாய் மாற்ற போகிறார். இரட்சகருக்காக ஜீவிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. நானலாய் இருந்த அந்த சீமோனை தான் கர்த்தர் கேபாவாய் பேதுருவாய் மாற்றினார். பேர் மாற்றம். அதனாலதான் ஞானஸ்தானத்துல அநேகருக்கு பேர் வைப்பாங்க. பேர் மாற்றம் அல்ல ஒரு காரியம். சோதரம். பேரை மாத்தினா சோதரம். மல்லிகான்னு வச்சா பேரு, உடனே ஜாஸ்மின்ட்டா அது கிறிஸ்டின் பேரா? தமிழ்ல சொன்னா இந்து பேரு, அது இங்கிலீஷ்ல சொல்லிட்டோம்னா கிறிஸ்டின் பேரு. சோதரம். பேர் மாற்றத்துல ஒண்ணும் கிடையாது. பேர் மாற்றத்துடைய நோக்கம் வாழ்க்கை மாறணும். எது மாறணும்? நாணலை போல எல்லாத்திலையும் இசைந்து போன காரியங்கள் மாற்றப்படணும். பாரம்பரியத்துக்கு இசைந்து போகிற காரியங்கள், உலக வழக்கத்திற்கு இசைந்து போகிற காரியங்கள், உலக ஆடம்பரங்களுக்கு இசைந்து போகிற காரியங்கள், சோத்திரம் எல்லா விதமான அலங்காரங்களுக்கு இசைந்து போகிற காரியங்கள் மாற்றப்படணும். அதுக்குத்தான் பேர் மாற்றம். வாழ்க்கை மாறாம பேரை மாத்தி ஒரு புண்ணியம் கிடையாது. என்னுடைய பழைய சர்டிபிகேட்ல நாகேஸ்வரன் இருக்கு. இப்ப பவுல்னு மாத்தியாச்சு. பவுல்னு மாத்தினதுனால நான் பரலோகம் போயிட முடியுமா? அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கை மாறி இருக்கு. உலக வழிபாட்டை விட்டு மாறி வந்திருக்கிறேன். உலகத்தின் நன்மையை விட்டு விலகி வந்திருக்கிறேன். உலக வழிபாட்டுக்குள்ள தானே நானும் இருந்தேன். நாகேஸ்வரன்கிற பேர்ல இருக்கும்போது உலக வழிபாட்டுக்குள்ள இருந்தேன். வலு சொற்பத்தை கும்பிட்டுக்கிட்டு விக்கிரகங்களை கும்பிட்டுக்கிட்டு அப்படி ஒரு ஜீவியத்துக்குள்ள இருந்தேன். அப்ப அதற்கு முன்னாலே சோதர நாகேஸ்வரங்களை பேர்ல இருக்கும்போது பாவம் இருந்துச்சு, போதை வஸ்து இருந்துச்சு, துர்க்குணம் இருந்துச்சு, அநியாயம் இருந்துச்சு, பணத்துல உண்மை இல்லாத தன்மை இருந்துச்சு, எல்லாத்தையுமே இருந்துச்சு. பாரம்பரியம் இருந்துச்சு, உலக ஆடம்பரம் இருந்துச்சு, அலங்காரம் இருந்துச்சு, அணிகலன்கள் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அது நாணல் போல உள்ள ஒரு வாழ்க்கை. அதுல இருந்துதான் இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்னவா மாற்றுகிறார்? கேபா என்று சொல்லுகிறார். கேபா என்பதற்கு பேதுரு என்று பொருள். அப்படி என்றால் கண்மலை உறுதி. இரட்சகருக்காக வாழ்கிற வாழ்க்கைக்கு நேராக தேவன் அழைக்கிற ஒரு அழைப்பாக தான் கர்த்தர் பெயர் மாற்றத்தை உண்டாக்குகிறார். அதுல நம்ம வாழ்க்கை மாறி வரணும். அல்லேலூயா. வஸ்திரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பேனா? ஆனா அதெல்லாம் மாறி வர கர்த்தர் கிருபை செய்தார். அணிகலனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருப்பேன். நான் காலேஜில் படுக்கும்போது சோத்திரம் என் சரீரத்தில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல தங்கத்தை போட்டுக்கிட்டு இருந்தேன். கையில ஒரு மோதிரம் போட்டிருப்பேன், கை செயின் போட்டிருப்பேன், பர்ஸ்லெட் போட்டிருப்பேன், செயின் ஒன்று போட்டிருப்பேன், அதில் ஒரு கோல்டு ஃபிஷ்ஷு தொங்கும், வெள்ளி அருணா போட்டிருந்தேன். பசங்கள்லாம் சொல்லுவாங்க, நீ என்னடா பொம்பளை பிள்ளையா தாலி செயின் மாதிரி இவ்வளோ மொக்கையாக போட்டிருக்கேன்னு கேட்பாங்க. ஜென்ஸுக்குன்னு போடுவாங்க,
ஆனால் இவ்வளவு மொக்கையா போட்டிருக்கிற அப்படிம்பாங்க. அதெல்லாம் போட்டு அனுபவிச்சு தான் வந்தேன். நானலா இருக்கும்போது எப்போ தேவன் என்னை பவுலா மாற்றினாரோ, எப்போ இரட்சகர்களுக்கு வந்தோனோ, எப்போ ஞானசான நீதியை நிறைவேற்றினோ, இதெல்லாம் எனக்கு போதிச்சு அதை செய்யலை. தேவனே எனக்கு அதன் மீது ஒரு வெறுப்பை கொடுத்தார். அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். சோத்திரம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சோத்திரம் ஒன்று ஒன்றா கழட்டி கொடுத்துட்டேன். வஸ்திரத்தில் அவ்வளோ சோத்திரம் இச்சையாக இருப்பேன். பல ஆயிரங்களுக்கு அப்பயே எடுப்பேன். தீபாவளிக்கு சோத்திரம் 3 ட்ரெஸ் எடுப்பேன். ஒரு ட்ரெஸ் அப்போவே கிட்டத்தட்ட 1500 2000 வரும். இப்போ நான் சோத்திரம் ட்ரெஸ் எடுக்கிறதே கிடையாது. நான் போடுற ட்ரெஸ் எல்லாம் 10 வருஷத்தை தாண்டி நிற்கிது கர்த்தருடைய கிருபையினால. சரி போகட்டும், சோத்திரம். அப்படியே எடுத்தாலும் 200 300 400 500, அதிகபட்சம் போனால் 1000 ரூபா. அப்போ 30 வருஷத்துக்கு முன்னால் 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிறேனே. சோத்திரம். இப்போ அந்த வாழ்க்கை மாறுது இல்லை, மாறி வரணும் இல்லை. பேர் மட்டும் பவுல்னு வச்சுக்கிட்டு வாழ்க்கை மாறலைன்னா, ஞானசானம் எடுத்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் உறுதியா இருக்கணும். பாறை ஜீவியம் நம்ம வாழ்க்கை மாற்றப்படும். சோதரம் அந்த நாட்கள்ல சோதரம் காலேஜ் போனா பயங்கரமா மணக்கம். ஏன்னா எங்க அப்பா ஃபுல்லா, எங்க ஆட்கள் ஃபுல்லா வெளிநாடு. ஆமா, ஒரு குரூப்பே இருக்கு சிங்கப்பூர்ல. நான் பயன்படுத்துற பேனாலேருந்து லொட்டு லொஸ்கா அத்தனை சிங்கப்பூர் பொருட்களா இருக்கு. சொல்லுவாங்க, டே இந்த சிங்கப்பூர் வந்துருச்சுடா அப்படிம்பாங்க. சார்லி அப்படிங்கிற ஒரு சென்ட் ஃபேமஸாக இருக்கும். அதை தான் அடிச்சுக்கிட்டு போகிறது. அதுக்கப்புறம் ஒரு ஷர்ட் இருக்கும், இந்த ஷர்ட் பேரே மறந்துட்டேன், அது ஃபாரினில் ஃபேமஸ். மார்டின், யா கரெக்டாக சொல்லிட்டாரு. அதுதான் அப்படியே டஜன் கணக்கில் வச்சுருப்பேன். ஸோ அதில் எல்லாமே மார்டின் ஷர்ட் தான் வச்சுருப்பேன். சட்டை போட்டிருக்கிறதே தெரியாது, மெல்லிய வஸ்திரம்னு சொல்லுவாங்க. எல்லா கலர்லையும் எடுத்து வச்சுருப்பேன், எல்லா கலர்லையும் வச்சுருப்பேன். எப்போ ஆண்டவர் அதெல்லாம் நாணல், அந்த வாழ்க்கைக்கு பேர் என்ன? அது சீமோன். ஆமா, இப்ப கர்த்தர் பாறையா மாட்டிருக்கிறார். அப்படின்னா யாராவது கொடுத்தா போட்டுக்குவோம், கர்த்தருக்கு சோத்திரம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அதுலயும் ஒரு அர்ப்பணிப்பு. சோத்திரம், வெள்ளைய சட்டையை தவிர வேற எந்த சட்டையும் என்ன பண்றது இல்லை, போடுறது இல்லை. ஆமா, டிராவலுக்கு மட்டும் ஒரு சோத்திரம் காக்கி பேண்ட் மாதிரி போட்டுக்கிறது, அவ்வளவுதான். இதுதான் சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையின் பயணமா போகுது. அதன் மீது ஒரு ஆசை இல்லை, அதன் மீது ஒரு இச்சை இல்லை. சோத்திரம், இரட்சகருக்காய் வாழ வேண்டுங்கிற அந்த பகுதியில கர்த்தர் பாறையாய் மாற்றி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்ப நாகேஸ்வரனை பவுலும் மாத்தினா அந்த வாழ்க்கை மாறணும்ல. வாழ்க்கை மாறாம இருந்தா எப்படி? சோத்திரம், செண்டு யூஸ் பண்ணக்கூடாது. யாரும் யூஸ் பண்றீங்களா? செண்டுக்கும் பாடி ஸ்ப்ரேக்கும் வித்தியாசம் தெரியுமா? ரெண்டுக்கு பொருள் வித்தியாசம் இருக்கு. செண்டு அதுக்கு பேர் நறுமண கூட்டி, அது என்ன பண்ணுது? பாடி ஸ்ப்ரே துர்நாற்றம் நீக்கி. பாடி ஸ்ப்ரேக்கு பேர் என்ன? துர்நாற்றம் நீக்கி. அப்ப வேர்வை சொட்டிங் மூலியமா நமக்கு ஒரு துர்நாற்றம் வருதுன்னா பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாது. ஆனா செண்டு அப்படி இல்லை. வேதம் சொல்லுது, செண்டை தயாரிச்சு யாரும் தைலத்தை பூசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதை கர்த்தருக்காக தான் அந்த நறுமணத்தை கொண்டு வரணும், தனக்காக என்ன பண்ணக்கூடாது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த காலத்தில் சோத்திரம் நறுமணத்தை கொண்டு வந்து ஆமை சோத்திரம் அந்த காரியத்தை செய்வாங்க. ஆமாம் சோத்திரம், அந்த சாம்பிராணி மாதிரி போடுவாங்க பார்த்தீங்களா? ஆமாம் சோத்திரம், அது தேவனுக்காக. மற்றபடி அதை தனக்காக என்ன பண்ணக்கூடாது, உண்டு பண்ணக்கூடாது என்று வேத பிரமாணம். தேவனுக்காக தான். நம்ம ஆவிக்குரிய பகுதியில் இருக்கும் நம்ம வாழ்க்கை தான் மணக்கணும். அதனால சோத்திரம் செண்டு அதுக்கு நறுமண கூட்டி அது இருக்கிறத கூட்டுற அது வேண்டாம். ஆனால் துர்நாற்றத்தை நீக்கி பாடி ஸ்ப்ரே என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அது சில பேருக்கு சொட்டிங்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால பண்ணிக்கோங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரிஞ்சுக்கணும். கர்த்தர் சோத்திரம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை அலங்காரமா வைத்திருக்கிறார். இதுல ஒரு அழகுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அவலட்சணமா இருந்தா என்ன பண்ணிக்கலாம், அலங்காரப்படுத்திக்கங்க. மற்றவங்க பார்க்கும்போது அவங்க முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு, உதாரணத்துக்கு கண் பார்வை வித்தியாசமா இருக்கு அப்படின்னா ஒரு கண்ணாடி போட்டுக்கோங்க. யார் வேண்டான்னு சொன்னா? கண்ணாடி போட்டா என்ன பண்ணாது, ஒரு கூலிங் கிளாஸ் போட்டா தெரியாது. அவங்களுக்கு அது அவசியம். அவங்களுக்கு ஒரு மாதிரி பார்வை வித்தியாசமா இருக்கு, மற்றவங்க பார்க்கும்போது கொஞ்சம் கூச்சமா இருக்கு அப்படின்னா அவங்க போட்டுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஸ்டைலுக்காண்டி என்ன பண்ணிட்டு போகக்கூடாது, மாட்டிட்டு போய் தலையில் முட்டிக்கிட்டு தெரியக்கூடாது. சிலருக்கு அதை போட்டால் தெரியாது, சில பேருக்கு போட்டால் தான் தெரியும். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால அலங்காரத்தை கூட்டாதீங்க. தேவன் கொடுத்த அலங்காரமே நமக்கு போதுமானதாக இருக்கு. அல்லேலூயா. ஆமை சோத்திரம். அவலட்சணமா இருந்தா அலங்கரிங்கன்னு வேதம் சொல்லுது. அலங்காரம் வேண்டான்னு வேதம் சொல்லலை. உன்னை மற்றவங்க பார்க்கும்போது மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருந்தா உன்னை அலங்காரப்படுத்திக்க வேண்டான்னு சொல்லலை. ஆனா
அலங்காரமா கத்தர் வச்சிருந்தா அதுல அலங்காரத்தை என்ன பண்ணாத, கூட்டாது. அது தேவனுக்கு பிரியமற்றதா இருக்கிறது. அதான் சோத்திரம். இதெல்லாம் நாணலா இருந்தா முடியாது. நான் சொல்லுகிற இந்த சத்திய காரியங்களை நாணலா இருந்தா ஏன் அது நிக்க வைக்க முடியுமா? நாணல காத்தடிச்சா இங்கிட்டு சாயும், காத்தடிச்சா அங்கிட்டு சாயும், எல்லா பக்கமும் சாயும். சோத்திரம். ஆனா பேதுருவா வந்துட்டா, கேபாவா வந்துட்டா, பாறையா மாறிட்டா, எவ்வளவு காத்தடிச்சாலும் சரி மழை அசையுமா? மழை அசையாது. அல்லேலூயா. அப்படி நீங்களும் நானும் இரட்சகருக்காக என்ன பண்ணணும்? ஜீவிக்கிற இடத்துக்கு கடந்து, அதுக்குத்தான் பெயர் மாற்றம். ஆமே சோத்திரம். பேரை மாத்திட்டு சோத்திரம் பழைய வாழ்க்கை வாழக்கூடாது. ஞானசானம் எடுத்துட்டு பழைய வாழ்க்கை வாழ்றதுக்கு ஞானசானம் எடுக்காதீங்க. யார் உங்களை எடுக்க சொன்னது? யாராவது உங்களை கட்டாயப்படுத்தினாலா ஞானசானம் எடுக்கணும்னு? பழைய வாழ்க்கை வாழ்றதுக்கு எதுக்கு ஞானசானம் எடுக்கிறீங்க? வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கு. பேதுரு போல கேபாவை போல இருக்குன்னா வரலாம், ஞானசானம் எடுக்கலாம். யாருக்கும் கட்டாயம் கிடையாது. ஞானசானம் எடுத்துக்கிட்டு பாரம்பரியத்துக்குள்ள போய்கிட்டு, உலக வழக்கத்துக்குள்ள போய்கிட்டு, உலக ஆடம்பரம், அலங்காரம், அணிகலன்கள், சோத்திரம், அதை கூட்டக்கூடாது இல்ல. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட இடத்துக்கு போகாதீங்க. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நிரந்தரம் அல்லங்கிற சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். சீக்கிரமாய் ஓடி முடியும் இந்த உலக வாழ்க்கை. கொஞ்ச காலம். என்ன காலம்? கொஞ்ச காலம்னா அதோடைய பொருள் என்ன தெரியுமா? சாகிற வரைக்கும் இருக்கிற காலத்துக்கு பேர் தான் கொஞ்ச காலம். நான் சாகிற வரைக்கும் இருக்கிற காலம் எனக்கு கொஞ்ச காலம், அதான் அதோடைய பொருள். அதனாலதான் வேதத்தில் சொல்வது கொஞ்ச காலம் பாடுபடுறோம். கொஞ்ச காலம். அதை வாசிச்சிருங்களேன். 1 பேதுரு 5:10 முடிச்சிடறேன், மணி இல்லை. 2 பக்கத்துக்கு 1.5 பக்கத்துக்கு எழுதிட்டு வந்திருக்கிறேன். பார்த்தா 2 வரியை தாண்டுறேன். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே நம்ம எதற்காய் தேவன் அழைத்திருக்கிறார்? இந்த உலகத்துல வீடு கொடுக்கவா? இந்த உலகத்துல காரு கொடுக்கவா? இந்த உலகத்துல வேலை வாய்ப்பை கொடுக்கவா? இந்த உலகத்துல வருமானங்களை பெருக்கி கொடுக்கவா? இந்த உலகத்துல சோத்திரம் படிக்க வைக்கவா? இதற்காய் தேவன் நம்மளை என்ன பண்ணல? இதெல்லாம் நீங்க கேட்காமலே தேவன் தருவார். தந்தே ஆகணும். தேவன் என்ன பண்ணுவார்? நமக்கு உண்ண உணவு, உடுத்த உட, இருக்க இடம், வாழ வேண்டிய வசதி வாய்ப்புகள் அத்தனை அவர் என்ன பண்ணுவார்? நீங்க கேட்கலைனாலும் கொடுத்தே ஆகணும். அவர் மறுக்க முடியாது. அவருடைய பிள்ளைகள் நம்ம. அல்லேலூயா. சோத்திரம். அவரும் மறுக்க மாட்டார். அதனால இம்மைக்காக, உலக ஆசீர்வாதத்திற்காக சில குடும்பங்கள்ல அது பாதிக்கப்பட்டிருக்கும் பிசாசுனால. தேவன் அந்த பிசாசின் தடைகளை உடைச்சு தேவன் அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். அதற்காகவே தேவன் அழைத்தார் நினைச்சுக்க கூடாது. எல்லாருக்கும் தேவன் நன்மையை தருகிறார். ஆனா சில மனிதனுடைய வாழ்க்கையில பிசாசு போராடுச்சுன்னா அது தடைபட்டு கிடக்கும். அப்ப தேவனுக்குள்ள வரும்போது அந்த தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பார். வீடு வாசலை தருவார், வாகன வசதிகளை தருவார், வேலை வாய்ப்புகளை தருவார், வருமானங்களை பெருக்கி கொடுப்பார், சரீர பலவீனங்களை மாற்றி கொடுப்பார், போராட்டங்களை நீக்குவார், சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். ஆனா இதற்காய் தேவன் அழைக்கவில்லை. இந்த உலக ஆசீர்வாதத்துக்காய் தேவன் என்ன பண்ணல? எதற்காய் அழைத்திருக்கிறாரா? நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிறார். அந்த நித்திய ராஜ்யத்தை அடையணும். அதற்காக தான் தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அடுத்து சொல்லுகிறார் தேவன் தாமே, கொஞ்ச காலம். என்ன காலம்? கொஞ்ச காலம்னா நம்ம உயிரோடு இருக்கிற காலம், அதாவது சாவு வருகிற வரைக்கும், அதான் கொஞ்ச காலம். அப்ப பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம். இப்படித்தான் சொல்லி பழகணும். கொஞ்ச காலம் இந்த பூமியில இருக்க போறோம். அதுக்கப்புறம் நித்தியமா எங்க இருக்க போறோம்? பரலோகத்துல இருக்க போறோம். அதனால இந்த அந்த நித்திய வாழ்க்கை இந்த கொஞ்ச காலத்துல இஷ்டப்படி வாழ்ந்து அதை இழந்துடக்கூடாது. அதனாலதான் சொல்லுவோம் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற. அப்ப இந்த கொஞ்ச காலம் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் பாடுகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். எதனால இருக்கும் தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்காய் வாழ நினைக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அவருக்காய் வாழணும்னு நினைச்சா துன்பம் வரும். எல்லாத்துக்கும் ஒத்து போகணும்னு நினைச்சா துன்பம் வராது. சோதரர், அவருக்காய் வாழணும் அப்படின்னா கண்டிப்பா துன்பம் வரத்தான் செய்யும். அதனால கொஞ்ச காலம் இந்த பூமியில உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கொஞ்ச காலம் சில பாடுகள் அனுபவிக்க வேண்டியது வரும். உறவுகள் நிமித்தமாய், சமுதாயத்தின் நிமித்தமாய், நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நிமித்தமாய், வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க நிமித்தமாய் கொஞ்ச காலம் சில பாடுகள் வரும். இயேசுவுக்காய் ஜீவிக்கணுங்கிற இடம் வரும்போது. ஏன்னா அவர் இந்த உலகத்துக்கு எதிராய் காரியங்களை சொல்லி வைத்திருக்கிறார். தேவன் சொன்ன காரியங்களுக்கு எதிராக தான் உலகம் இருக்கு, உறவுகள் இருக்கு, சமுதாயம் இருக்கு. அப்ப அவங்களை பகைக்கிறது போல இருக்கும், அவங்களை வெறுக்கிறதை போல இருக்கும், அவங்களை எதிர்க்கிறதை போல இருக்கும்.
அதனால அவங்க பகைப்பாங்க, விரோதிப்பாங்க, எதிர்ப்பாங்க. அது நிமித்தம் சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். ஆனாலும் இது கொஞ்ச காலம், இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நித்திய மகிமையை தேவன் தருவார். அல்லேலூயா. இந்த கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறதா இருந்தாலும் அப்படியே பாடுகளை விட்டுற மாட்டார். அவர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்தி காண்பிப்பார். அல்லேலூயா. நானல போல ஆடிக்கிட்டு இருந்த அந்த பேதுருடைய வாழ்க்கையை ஆண்டவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துகிற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுருடைய துவக்க காலத்தை பார்த்தா சோத்திரம், பொருளாதாரத்தில் ஒண்ணும் இல்லை, வெறும் வளையத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், அலசிக்கொண்டு இருக்கிறார். ஆனா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை தான் கர்த்தர் பேதுருவாய் மாற்றுகிறார். பொருளாதாரத்தில் ஒரு வீழ்ச்சி இராதபடிக்கு பிரமிக்கத்தக்கதான அற்புதத்தை, 2 படகுகள் நிறைய மீன்களை தந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதுபோல பொருளாதாரத்தில் ஒருவேளை நானலை போல சோத்திரம் பஞ்சப்பாட்டா பாடிக்கிட்டே இருப்போமானால், ஐயா கடனா இருக்கு, லோனா இருக்கு, அதை கட்டுறேன் இதை கட்டுறேன் அப்படின்னு சங்கடப்பட்டு கொண்டு இருப்பீர்களானால் அந்த பகுதியிலும் கர்த்தர் பாறையாக்கி காண்பிப்பார். பொருளாதாரத்திலே மனிதருடைய தயவை நோக்கி பார்க்காதபடி பரலோகத்தின் தெய்வமே பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து ஒரு குறைவில்லாமல் நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பேதுரு வாழ்க்கையை மாற்றினாரே. வெறும் வலையை அலசி கொண்டிருந்த அதே வலையிலே 2 படகுகள் நிரம்பத்தக்கதான மீன்களை தந்து தேவன் ஆசீர்வதித்தார். அவன் வாழ்க்கையில் அது பிரமிப்பா இருந்ததாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால சோத்திரம், அதற்கு 2 காரியத்தை செய்யணும். ஒன்னு, தேவனுக்கு அர்ப்பணித்து ஆழத்துக்கு வரணும். இரட்சகர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இந்த 2 விதமான அனுபவங்கள் பேதுருடைய வாழ்க்கையில கடந்து வந்ததினாலே பொருளாதாரத்தில் இருந்த அந்த வீழ்ச்சிகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு நிறைவை தந்து தெய்வம் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் சொன்னாரு, நீ சம்பாதிச்சதெல்லாம் போதும், வலையை விடு, படகை விடு, மீனை விடு, எல்லாத்தையும் விட்டு மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. சோத்திரம். இப்படி ஆவிக்குரிய பகுதியில் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகும். மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் கடந்து போனாலும் பேதுரு ஒரு காலகட்டத்திலே தேவனை மறுதலிக்கிற இடத்துக்கு வருகிறார். சூழ்நிலை நிமித்தமாக, அது அவருடைய வாழ்க்கையில் வந்த வீழ்ச்சி, ஜெபக்குறைவின் நிமித்தமாக, விசுவாச குறைவின் நிமித்தமாய் வந்த வீழ்ச்சி. ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். இரட்சகருடைய பார்வை அவரோடு பேசுகிறது. நான் சொன்னேனே பேதுருவே, நீ மறுதலிப்பா என்று சொன்னேனே அப்படின்னார். உடனே அவன் மனம் கசந்து அழுந்து மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகனாய் மாற்றப்பட்டார். அதுக்கப்புறம் சோத்திரம் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் சோத்திரம் இவர் பார்த்தாரு, ஆண்டவர் போயிட்டாரு. சோத்திரம், இனி நம்ம பொழப்ப பார்க்கணும், சாப்பிடணும்ல, குடும்பத்தை நடத்தணும்ல, பிள்ளைகளை பார்க்கணும்ல. அதனால 7 பேரை கூட்டிக்கிட்டு எங்க போயிட்டார், மீனுக்கு, கடலுக்கு போயிட்டார். ஆனா அவனை தேடி வந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீங்க சோர்ந்து இருந்தால், பின்வாங்கி இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் அவர் விடமாட்டார். தேடி தேடி நம்மளை வாழ்க்கையில வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அவங்க எதை தேடி போனாங்க, சாப்பாட்டுக்காக தானே வேலைக்கு போற, உனக்கு சாப்பாடை நான் கரையிலே என்ன பண்றேன், அப்பத்தையும் மீனையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்தார். கூப்பிட்டார், வந்து சாப்பாடு வச்சதும் பார்த்தோன்னே அவங்க புரிஞ்சு போச்சு, ஆண்டவர் தான் வந்திருக்கிறாருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஆண்டவர் கேட்டார், உன் தேவைகளை நான் சந்திப்பேன், அது வெள்ள காரியம், உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன்னு சொல்லி இருக்கிறேன், இவர்களை பார்க்கலி நீ என்னை நேசிக்கிறியா அப்படின்னு கர்த்தர் கேட்டார். நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் வாயில சொன்னாலும் வாழ்க்கைங்கிற பகுதியில் கடந்து வர முடியல. அதுக்கப்புறம் வாழ்க்கைங்கிற பகுதிக்கு கடந்து வருவதற்கு தான் கர்த்தர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்தினார். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவராக இப்படி பேதுருவை நிலைநிறுத்தினவர் உங்க வாழ்க்கையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நிலைநிறுத்துவார். ஒருவேளை நீங்க ஆவிக்குரிய பகுதியில ஒரு நாணலை போல ஆடிக்கொண்டிருந்தாலும், ஆமே சோத்திரம், சீமோனை போல இருந்தாலும், உங்களை கேபாவாய் கர்த்தர் பேதுருவாய் பாறையாய் மாற்றி உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. பேதுருவை நிலைநிறுத்தினவர் உங்களை என்னையும் அவர் நிலைநிறுத்துவார். கண்களை மூடுவோம், முழங்கால் மண்டியிடுவோம், இரட்சகரை நோக்கி பார்ப்போம்.